Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் வந்து ப்ரீ மார்க்கெட்டாகவே எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட ஒரு ஐடியாவை எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் இந்த யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடு கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் ஃப்ரீ டிஸ்கார்டு சப்போர்ட் ஓகேங்களா அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோடய பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது கிளிக் பண்ணிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் யூரோஸ்டி வந்து எப்பயும் போல் கோல்டு அண்ட் யூரோஸ்டி வந்து பார்த்துடலாம். ஓகே, யூரோஎஸ்டி ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சப்ளையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரியாக்ஷன் பண்ணி இந்த சப்ளைவை பிரேக் பண்ண போகுது அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ மந்த்லியோட ட்ரெண்டு சோச் பண்ணியிருக்குங்க. ஓகேங்களா? இங்கே சோச் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹையை வந்து கொடுத்துருக்கு, இங்கே சோச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்போ மந்த்லியோட ட்ரெண்டு வந்து பையா செல்லான்னு கேட்டிங்கன்னா செல்லு. அப்போது கரண்ட் ஹைன்றது எங்கே இருக்குது? இதுதான் வந்து கரண்ட் ஹை, ரைட்டா? அப்போ கரண்ட் லோ அப்படின்றது எங்கே இருக்குது? கரண்ட் லோன்றது இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போது நமக்கு சப்ளைஸ்ன்றது எங்கே இருக்குன்னா இது ஒரு சப்ளை, அதுக்கப்புறம் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிற இது ஒரு சப்ளை, கரெக்டாக? இது ஒரு சப்ளை. சரிங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல மந்த்லி சப்ளை இருக்குது. இந்த மந்த்லி சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் இல்லை. அதனால் இந்த மந்த்லி டிசிஷனல் சப்ளைவை மார்க்கெட் ஃபெயில் பண்ணுறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் சப்ளைலேருந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்ளை பிரேக் ஆக போகுது. அப்போது மந்த்லியோட ரீஃபைன்மெண்ட் ஜோன் நமக்கு வீக்லி. ஓகேங்களா? இப்போது மந்த்லியை எடுத்துடலாம். இப்போது வீக்லியில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். வீக்லி எடுத்தாச்சு. வீக்லி என்ன பண்ணியிருக்கான்? உள்ளே வரான். இந்த வீக்லிக்கு லோ டைம் ஃப்ரேமில் ரீஃபைன்மெண்ட் வந்து எடுக்கிறோம். ஏன் மந்த்லிலேருந்து வீக்லி ரீஃபைன்மெண்ட்டாக அதில் தானே வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட்ஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், நிறைய ட்ரேடு. அதனால் ஒரு டைம் ஃப்ரேம் பின்னாடி வந்துட்டேன். இப்போது இதில் டெய்லி டைம் ஃப்ரேமோட ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு மார்க்கெட் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம செல் ட்ரேட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணோம், ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணோம். ஒன்ஸ் மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பை தான் போகும். எகைன் இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே தான் போக போகுது அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் யூடியூப் புதுசுனா. ஓகேங்களா? ஸோ பை வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ பை தான் வந்து போயிட்டுருக்கான். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு ஃப்ளிப்பாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை வந்து ஒரு ஃப்ளிப்பாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர்லாம் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். மார்க்கிங்ஸ்லாம் எனக்கு வேணும், அதை எடுக்க முடியாது, கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து நமக்கு ஃப்ளிப்பாக க்ரியேட் பண்ணும்போது நம்ம வீக்லியில் போயிட்டு இது இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளிப் ஜோனை நம்ம பை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளை நமக்கு பிரேக் ஆகும்போது நமக்கு ஃப்ளிப்புன்னு ஒரு விஷயம் கிடைக்கும்ல, அந்த ஃப்ளிப்பில் இருந்து நம்ம ஒரு பெரிய பை வந்து பண்ண முடியும். அதுக்காக தான் இப்போ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் இப்போ பார்க்க வேணாம். நம்ம உள்ள சின்ன சின்ன ட்ரேட்ஸ் வந்து பண்ணலாம், அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? ஸோ டெய்லியில் மார்க்கெட் என்ன பண்ணுறான்? உள்ளே வரான். ஸோ நம்ம 4 ஹவரில் ட்ரேட் பண்ணோம். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் கொடுத்துருந்தேன். ஸோ நமக்கு இந்த சப்ளை இன்றைக்கி மார்னிங் வந்து ஃபெயில் பண்ணோம். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் வந்து ஃபெயில் பண்ணி இந்த இடத்துல நமக்கு ஃப்ளிப்பை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தான். சரிங்களா? ரைட்டா? நமக்கு ஃப்ளிப்பை க்ரியேட் பண்ணியிருக்கான். ஃப்ளிப்பை நல்லா பார்த்துக்குங்க, இங்கே இருக்குது. இந்த ஃப்ளிப்பு இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆன உடனே, அதாவது இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆன உடனே இந்த ஃப்ளிப்பில் பை வந்து போகலாம் அப்படின்ட்டு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணால் உள்ளே வந்தான்.
மேலே போயிட்டு கீழே வந்தான். ஆனால் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வந்து நமக்கு ட்ரிகர் ஆகலை. மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போயிருக்கான். நமக்கு இங்கே ட்ரிகர் ஆகலை. நம்ம வெயிட் பண்ணுறோம். இப்போது ஒரு சென்டிமெண்டலாக ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் மாஸ்டர் பண்ணிக்கங்க. மார்க்கெட் நம்ம இங்கே ஒரு டிமாண்டில் வெயிட் பண்ணுறோம். இந்த டிமாண்டில் நம்ம வெயிட் பண்ணுறோம் பைக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுறான்? இந்த டிமாண்டுக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட் இப்படி போகிறான். இந்த டிமாண்டுக்கு வரலை. ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வராமல் இங்கேயே நின்றுட்டு மேலே போயிட்டான். அப்போது நம்ம மைண்ட் என்னன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வரல, நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். ரைட்டா? இப்போ இன்னொரு விஷயத்த பாருங்கள். மார்க்கெட் எப்படி ப்ளே பண்ணி வச்சுருக்கான்றத. நமக்கு இது 4 ஹவர். கரெக்டாக? இது 4 ஹவர் ஃப்ளிப்பு. நமக்கு அதே 4 ஹவரில் இந்த ஓவரால் ஹையை வந்து எடுத்துருச்சு. ஸோ இது சோர்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓவரால் ஹையை வந்து எடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த ஓவரால் ஹையை எடுத்ததுக்கு நமக்கு டிமாண்ட்ஸ் வந்து கிடைக்கும்ல. அப்போது இது ஒரு டிமாண்ட் எடுக்கலாம். கீழே போட்டிருக்கிற இது ஒரு டிமாண்ட் வந்து எடுக்கலாம். அதுக்கு கீழே இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு டிமாண்ட், இது ஒரு டிமாண்ட், இது 1, கிட்டத்தட்ட 4, 5, 6 டிமாண்ட் இருக்குது. 7 இருக்குது கிட்டத்தட்ட. ஓகேங்களா? 4, 5, 6, 7 டிமாண்ட்ஸ் இருக்குது. இப்போது இந்த டிமாண்ட், இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட் எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் நமக்கு கிரியேட் ஆன ஒரு ஃப்ளிப்பு. இது வந்து ஃப்ளிப்பு. ஓகேங்களா? இப்போது இந்த ஃப்ளிப்பில் பை போகலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளிப்பில் தாராளமாக பை போகலாம். அப்படியே லோவர் டைம் ஃப்ரேமுக்கு வாங்க. நமக்கு மிட்டிகேட் ஆகாமல் மார்க்கெட் போனது இப்போ என்னவா இருக்குது? என்னவா இருக்குன்னா, ஒரு லிக்விடிட்டியாக இருக்குது. ஒரு சூப்பரான லிக்விடிட்டியாக இருக்குது. அப்போது நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் பை வந்து ட்ரை பண்ணுறோன்னா அது ரொம்பவே பெஸ்ட்டு. ரைட்டா? ஓகேங்களா? பை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டு. நம்ம இங்கேருந்து பை வந்து பண்ணலாம். ஸோ யூரோஸ்டில் இங்கே வந்து பை இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் ஃப்ளிப்பு தான். இந்த 2 டிமாண்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிமாண்ட்லேயும் நமக்கு பை இருக்குது. செகண்ட் டிமாண்ட்லேயும் நமக்கு பை இருக்குது. இங்கேயும் பை இருக்குது. மேலேயும் பை இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. யூரோஸ்டில் இதான் வந்து மூமெண்ட். கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு என்ட்ரி வந்து போயிருக்கோம். ஓகேங்களா? லாஸ்ட்டு வந்து நம்ம ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தோம். இந்த டிமாண்டில் பை இருக்குன்ட்டு. இந்த டிமாண்டில் மார்க்கெட் பை ஆகிடுச்சு. ஸோ பை பண்ணி அந்த டிமாண்ட்லேருந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் லாஸ்ட்டு கோல்டு வீடியோ போய் பாருங்கள். கோல்டு அண்ட் யூரோஸ்டி வீடியோ போய் பாருங்கள். இந்த டிமாண்டில் என்ட்ரியும் இந்த டிமாண்டில் என்ட்ரியும் வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த டிமாண்டில் டைரக்ட் என்ட்ரி அண்ட் இந்த டிமாண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் என்ட்ரியில் மார்க்கெட் வரல. கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்கு மார்க்கெட் உள்ளே வந்திருக்கான். ஸோ இது வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ 1 ஹவரில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். நம்ம 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கரெக்டாக? ஸோ நமக்கு இந்த லோ ஹை ஹிட்டு, இந்த ஹை வந்து ஹிட்டு. ஆனால் நமக்கு டிமாண்டுக்கு வரல. ஸோ அதனால் நம்ம பை வந்து பார்க்க மாட்டோம். டிமாண்டுக்கு எங்கே வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரோம் டிமாண்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து தான் நம்ம பார்க்கணும். அப்போ நமக்கு ஹை வந்து ஹிட் ஆகிடுச்சு. எங்கே? இங்கே வந்து ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இருக்கக்கூடியது இந்த ஒரு டிமாண்ட் தான். டிஸ்காலியும் இந்த டிமாண்டில் டைரெக்டாக என்ட்ரி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோடய என்ட்ரி இங்கே இருந்த என்ட்ரி எனக்கு என்ட்ரி எக்ஸிக்யூட் ஆகலை. சம் நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். எக்ஸிக்யூட் ஆகலை. வெயிட் பண்ணேன். எனக்கு ட்ரேட் எக்ஸிக்யூட்டே ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல கரண்ட் மார்க்கெட்டில் இந்த இடத்துல கரண்ட் மார்க்கெட்டில் நான் வந்து பை வந்து பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ டிபி வந்து இப்போ வந்து பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. பிரேக் ஈவன் வந்து இங்கே பண்ணியிருக்கேன். நான் டிலே பண்ணி மேலே போனனால பிரேக் ஈவன் என்ட்ரி பாயிண்ட்டில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம இந்த ஆக்சுவலாக இருக்கக்கூடிய இந்த டிமாண்டோட என்ட்ரி பாயிண்ட்டில் தான் வைக்கணும். ஸோ என்னோட எஸ்எல் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா? சரி. இப்போது டிபி எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி இந்த ஹையில் வைக்கலாம். ஆனால் நான் இந்த ஹை வரைக்கும் வேண்டாம் அப்படின்ட்டு இந்த ஹையிலேருந்து
கீழே இறக்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த ட்ரேடுக்கு நான் எவ்வளோ லாட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டுக்கு எவ்வளோ லாட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.13. ஓகேங்களா? 0.13 லாட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது $130 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேடுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 to $34 வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. 234 கிடையாது, 264, சாரி, $264 வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து $130, அதாவது $130 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் ப்ராஃபிட் வந்து $1264 வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள். ஒரு கரெக்டான ஒரு என்ட்ரி எடுத்தால் பாசிபிள். சின்ன அமௌண்ட்டை வச்சே நம்ம வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் இங்கே 0.13 அப்படின்றது லாட் சைஸு $130, $130 நான் வந்து இந்த ட்ரேடில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதை விட 200 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் எனக்கு கேபிட்டல். அதாவது என்னோட கேபிட்டலுக்கு 0.5% நான் வந்து ரிஸ்க்கு வந்து எடுத்திருக்கேன். இந்த ட்ரேடுக்கு எனக்கு ரிஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $75 வந்து ரிஸ்க்கு. ஓகேங்களா? $130 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஓவரால் கேபிட்டல்லேருந்து $75 தான் ரிஸ்க்கு. ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா $1264 வந்து ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? இன்னும் ப்ராஃபிட் வரல, ப்ராஃபிட் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இப்போது என்னோடய ஆர்டர் பிரேக் ஈவன் கொஞ்சம் கீழே இருக்குது. நான் லாஸ் ஆனேன் அப்படின்னா $75 லாஸ் ஆக மாட்டேன், ஒரு $12 வந்து லாஸ் ஆவேன். சரிங்களா? லாஸ் ஆனால் $12 வந்து லாஸ் ஆவேன். ஆனால் ப்ராஃபிட்னா $1264 வந்து நான் ப்ராஃபிட் வந்து எனக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போது டிபி வந்து ஹிட் ஆகலை, ரைட்டுங்களா? டிபி வந்து ஹிட் ஆகலை. எனக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆனால் போதும், எனக்கு லாஸ் ஆகக்கூடாது. அப்படி லாஸ் ஆனால் சின்ன லாஸ் ஆகணும். ஓகேங்களா? ப்ராஃபிட் வந்தே தான் ஆகணுன்ற மைண்ட் செட்டை விட்டுட்டு லாஸ் ஆனால் கம்மியாக லாஸ் ஆகணும், ரொம்ப கம்மியாக லாஸ் ஆகணும். இல்லைனா ஜீரோ லாஸ் ஜீரோ ப்ராஃபிட்டில் இருக்கணும். ப்ராஃபிட் வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் வந்து நம்ம எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் ஹோல்டு பண்ணியிருக்கிற ட்ரேடு இப்போவே நான் க்ளோஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு $800 வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? $805 வந்து ரன்னிங்கில் இருக்குது. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். $805 வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இப்போவே நான் க்ளோஸ் பண்ணாலும் எனக்கு ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஆனால் நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன். டிபி வந்து நான் இங்கே செட் பண்ணிட்டேன். கீழே போய் எனக்கு பிரேக் ஈவன் அடித்தாலும் பிரச்சனை இல்லை, ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். பிரேக் ஈவன் தான் போகுது. எனக்கு வந்து இந்த டிபி நான் செட் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கே போய் டிபி அடித்தா தான் நான் வந்து இந்த ட்ரேடை வந்து எக்ஸிட் ஆவேன். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து பிரேக் ஈவனில் எக்ஸிட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் என்னோடய பிளான். ஏன்னா நம்ம ஒரு என்ட்ரி வந்து பக்காவாக பிளான் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம வந்து மாற்றி வைக்கக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம அடுத்த மூமெண்ட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோனால உங்களுக்கு ஏதாவது லேர்னிங் இருக்குது, நான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிற இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்க வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு இருந்ததுன்னா திஸ் வீடியோஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.